மலேசியால பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற அந்த டைம்ல ஒரு குட்டி ஷாப்பிங் போக காசு கேட்டா நான் நம்புற மாதிரியா இருக்குன்னு ஒரு 50 ரிங்கிட் எடுத்து கையில கொடுத்தாரு. 50 ரிங்கிட்ன்றது நம்ம ஊரு காசுக்கு 1171 ரூபாய். அப்படியே உள்ள போனா என்ன ஐட்டங்களும் 1100 ரூபாயோட உள்ள போறது பெருசு கிடையாது. ரிட்டர்ன் வரும்போது எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றத பாக்கலாமா? மெயினா எதுக்கு வந்திருக்கேன்னா, நாங்க வாங்கின ஸ்நாக்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டோம். இப்போதைக்கு ஸ்நாக்ஸுக்கு இல்ல புதுசா சாக்லேட் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கலாம்னு வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா டைரி மில்கே வந்து பிளாக் ஃபாரஸ்ட்ல எல்லாம் இருக்கு. 2 டைரி மில்க், 3 மைலோ கிட்கேட். போற வேகத்தை பார்த்தா 50 ரிங்கிட்டு ஃபுல்லா ஸ்வாகா ஆயிடும் நினைச்சேன். மலேசியானாவே சீ ஃபுட்டும் மைலோ சாக்லேட்டும் தான் இங்க ஃபேமஸ். அதனாலயே இந்த மைலோ சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்தாச்சு. மைலோலயே வந்து பைட்ஸ், நகெட்ஸ், மோச்சான்னு இருந்துச்சு. அந்த மோச்சா வந்து காஃபி ஃபிளேவர். அதை மட்டும் விட்டுட்டு மத்த ரெண்டே எடுத்தாச்சு. இதுல ஒரு வாட்டர் பாட்டிலே ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் வாங்கியாச்சு. ஆனா கடைக்காரர் பில்லு போடும்போது தான் காசு கொடுத்து விட்டவரோட நிலைமை. நல்லா பில்ல போட்டுட்டு மிச்சம் இருக்க 220 ரூபாய பத்திரமா ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தாச்சு.